நம்ம ஷூட்டிங்லேருந்து வர்றவங்க ஒன்றும் தவறானவங்க கிடையாது தான். இப்போ ஒரு டான்ஸர் இருக்காங்கன்னா டான்ஸ் பண்ணிட்டு வராங்க. நைட் 2 மணிக்கு கால் ஷீட்னா எத்தனை மணிக்கு வர முடியும் வீட்டுக்கு? கரெக்ட். 3 மணி ஆகிடும். ஸோ விடிய காலைல 3 மணிக்கு வரும்போது அவங்க என்ன கஷ்டப்பட்டாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. யார் பப்ளிக்கு. அந்த ஹவுஸ் ஓனர் என்ன பண்ணுவாங்க அவங்கள, என்னம்மா நீ கண்ட நேரத்துக்கு வர நீ வீட்டுக்கு, வயசு பொண்ணு கல்யாணம் ஆகாதவ அப்படின்னு கேட்பான். அதேமாரி ஒரு இளைஞர்கள் ஒரு அசோசியேட் டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர்னா பாவம் அவங்களாம். அவங்களுக்கு நேரங்காலம்லாம் கிடையாது. உங்களுக்கு காலையில் 7 மணிக்கெலாம் வர சொல்லிடுவாங்க. நைட்டு 2 மணி வரைக்கும் டிஸ்கஷன் போகும். பெரிய பெரிய படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமே கிடைக்காது. ஆஃபீஸில் படுத்துப்பாங்க. அப்புறம் சில பேர் தான் கொஞ்சம் வீட்டுக்கு வந்து போவாங்க. அப்போ அவங்களுக்கும் என்ன ஆகுதுன்னா, எல்லாமே டீலரும் ஹவுஸ் ஓனருக்கும். மற்றபடி ஹவுஸ் ஓனர்களும் சினிமாக்காரனும் வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்ப இருந்தாலும் வந்து அ சொந்த வீடு கட்டி உங்க மனைவி கையில இந்த சாவிய குடுத்துருப்பீங்கல்ல, "இந்தாம்மா உனக்காக வீட கட்டி குடுத்துட்டேன்ம்மா" அப்படிங்கிற அந்த ஃபீல் வந்து எப்ப அனுபவிச்சீங்க? எப்போ சொந்த வீடு கட்டணுங்கிறது வந்து சொந்த வீட்ல நான் 95லே வாங்கிட்டேன். 1995ல 1க்கு 3 வீடு வாங்கினேன். என்டி ராமாராவ் ஸ்ட்ரீட்டில் வீடு வாங்கினேன். 7 கார் வச்சுருந்தேன். ஆமாம். ஷூட்டிங்கில் எல்லாரும் கேட்பாங்க, என்னப்பா ஸ்டண்ட் நடிகர் இப்படி வராரு அப்படின்ட்டு. அப்படி பீக்ல பயங்கரமான பீக்ல போல. ஒரு 4 அசிஸ்டண்ட்டு, டிரைவர் 1, மேக்கப் 1, காஸ்டியூம் 1, அசிஸ்டண்ட் 1 அப்படியே 4 பேர் இருப்பாங்க. அப்புறம் இப்போ ஸ்டண்ட்லேயே வந்து முதல்ல நான் தான் வந்து கொஞ்சம் லீடிங்காக வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் லெவலில் ஸ்டண்ட்டுக்கு வரும்போது அப்போ எல்லாம் மேனேஜர்லாம் கேட்பாங்க, எப்போ உனக்கு சம்பளம் எவ்வளோ நீ அவங்களாம் கூப்பிட்டு வர. நான் நல்லா இருக்கணும்னா அவங்க நல்லா இருக்கணும் முதல்ல. அவங்க நல்லா இருந்தால் தான் என்ன நல்லா நல்லா இருக்க வைக்க முடியும். ஸோ நான் தினமும் ஷூட்டிங் வரேன்னா என்னை பராமரிக்கிறது கண்டிப்பாக 4 பேர் வேணும். ஏன்னா அவங்க கேட்குறது என்னன்னா நல்லா வாட்ட சாட்டமாக வரணும். அதே மாதிரி 2 மணி ஷூட்டிங் முடிச்சுட்டு காலைல 7 மணிக்கு கழிச்சு சாருன்னுவாங்க. அவங்களுக்கு அந்த டைம் தெரியாது. இப்போ நான்னா அதே மாதிரி கரெக்டாக போனேன்னா காலை கை அமுத்தி விடுவாங்க. அதே மாதிரி மாத்திரை மருந்து கரெக்டாக கொடுப்பாங்க. காலைல டிஃபன் இதுதான் வேணும் அதெல்லாம் வேணும் மறுக்கவே மாட்டாங்க. அதுதான் வாங்கி கொடுப்பாங்க. அந்த மாதிரி தானே என் அசிஸ்டண்ட் கன்னு மாதிரி இருந்தாங்க. நிறைய பேர் 5, 6 பேர் கூட இருந்தாங்க. மேனேஜர் இன்க்ளூடிங்க. அதுக்கப்புறம் கார்லாம் அவங்களுக்கு தனி 2 கார் கொடுத்துருவேன். யார் அசிஸ்டண்ட்டு, மேனேஜரு இவங்களுக்கு தனி 2 காரு, எனக்கு ஒரு காரு, வீட்டுக்கு ஒரு காரு, இப்படி ஒரு 7 கார் வச்சுருந்தேன். ஸோ இது எல்லாமே நல்ல வைபோகமாக நல்லா ஷூட்டிங்லாம் தெளிவாக போயிட்டது. அப்போ தான் சிஸ்டர் மேரேஜ் கிரேஜ் எல்லாம் தாராளமாக நடந்தது. அதில் எல்லாம் முக்கியமாக சொல்லப்போனால் விஜயகாந்த் சார்லாம் நம்மளுக்கு அந்த நேரத்தில் நல்லா கை கொடுத்தாங்க. அவர் மட்டும் இல்லை, தட் மீன்ஸ் சினிமா நடிப்பில் ரஜினி, கமல் சார், ரஜினி சார், இப்போ மற்றபடி விக்ரம், அர்ஜுன் சார், எல்லாருமே விஜய், அஜித் எல்லாம் எல்லா படம் பண்ணிட்டேன் நான். ஸோ நான் பண்ணாதது ஆர்டிஸ்ட் இப்போ லேட்டஸ்ட்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிவகுமார் அண்ணன், அவருடைய பசங்க தான் கார்த்திக்கும் நம்ம மூத்தவர். இந்தியாவில் இருக்கிற அத்தனை சூப்பர் ஸ்டாரோட அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவர் ஹிந்தியில் வந்து தர்மேந்திரா, அமிதாப் பச்சன், அப்புறம் மம்முட்டி, மோகன்லால், விஷ்ணுவர்தன், அம்பரீஷ். ஸோ கர்நாடகத்தில் தெலுங்கில் பாலகிருஷ்ணா சார், சிரஞ்சீவி சார், தமிழில் கமல் சார், ரஜினி சார். ஸோ 5 லாங்குவேஜில் இருக்கிற சூப்பர் ஸ்டார்டும் பண்ணியாச்சு. விஜய் சாந்தி பார்த்தீங்கன்னா கூட அவங்களோட நடிச்சிருக்கேன். ஸோ லேடி சூப்பர் ஸ்டார்ட்டையும் ஒர்க் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி வீடுன்றது இப்போ எனக்கு அது பிரச்சனைலாம் போச்சு. ஆரம்பத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி இருந்தது. அப்புறம் சொந்த வீடெலாம் கட்டி எனக்கு என்ன ஒன்றுன்னா என் தாய் ரொம்ப எனக்கு பிடிக்கும். எங்கள் அம்மா வந்துட்டு நாங்கள் வந்து 11 பேர். அப்போது ஆமாம். அதனால் அவங்க வந்து கடைசி காலம் வரைக்கும் எங்கள் அப்பாட்ட ஒன்றும் பெருசாலாம் வாழலை. அவங்க வந்துட்டு பிள்ளைய பெற்றுக்கிறதோ, பிள்ளை பராமரிக்கிறதும், இப்படியே சொந்தம் பந்தம் இப்படியே பார்த்துட்டு தான் தவிர, ஒரு பார்க்கு, பீச்சோ, சினிமாவோ எங்கள் அப்பா அம்மா போனதை நான் பார்த்தது கிடையாது. சரியா? அப்போது அந்த காலத்தில் அவங்களுக்கு எப்போ கேட்பாங்க, என்னடா வாழ்க்கை வாழ்ந்துட்டேன்டா ஏதோ அப்படிம்பாங்க.